பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்டு தருக தீர்க்கதரிசன வார்த்தை 82 சங்கீதம் 1 வசனம். 82 சங்கீதம் 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவன் எழுந்தருளுவார். இன்னைக்கு உங்களுக்காக ஃபைட் பண்ணும்படி கர்த்தர் எழுந்தருளுவார். உங்களுக்காக பேசும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளுவார். என் பற்றுமை பேசுகிறதற்கு எனக்கு பக்கமாக சாட்சி சொல்றதுக்கு யாரும் இல்லை நினைக்காதீங்க. கர்த்தர் எழுந்தருளுவார். தேவனீர் எழுந்தருளும். ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்றாராம். என் குமாரனாகிய கிறிஸ்து. பாருங்கள், ஸ்தேவானுக்காக நின்ற கர்த்தர் உங்களுக்காக நிற்க மாட்டாரா? தேவனுக்காக காயங்களையும் தேவனுக்காக கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் நீங்கள் தாண்டி வரும்போது கர்த்தர் உங்களுக்காக நிற்காமல் இருக்க மாட்டார், நிச்சயமாய் நிற்பார். எனக்காக எழுந்தருளும் கர்த்தாவே, என் சபையிலே எழுந்தருளும். அவர் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். அவர் சரங்கமாகிய சபையில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரமாய் இருங்க, நிச்சயமாக எழுந்தருள்வார். யாருக்கு எழுந்தருள்வார்? அவருடைய சபையில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரமாய் இருக்கிறவர்களுக்கு எழுந்தருள்வார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவு மரமாய் இருங்கள். அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பீர்கள். கர்த்தருக்கென்று புரோஜனமுள்ள பாத்திரமா இருங்க. ஆண்டவருக்கென்று ஆசீர்வாதமான பாத்திரமா இருங்க. யாருக்கு நான் புரோஜனம் இல்லை சொல்லாதீங்க. யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒரு வியாதிஸ்தனை பார்த்து நீங்கள் ஆறுதல் சொல்லி ஜோம் பண்ணியிருக்கீங்களா? யாருக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா? யாருக்காவது ஆகாரம் கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கீங்களா? இவைகளை கர்த்தருக்காக நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. தேவன் நிச்சயம் தம்முடைய சபையில் உனக்காக எழுந்தருள்வார். உன்னை உண்டாக்கின ஒரு நோக்கம் உண்டல்ல மகனே. நீங்கள் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு பாருங்களேன், உங்களுக்கு உண்டாக்கின ஒரு நோக்கத்தில் ஒரு பெரிய திருப்தி உண்டாகும். ஏதோ ஒன்று நான் செய்தேன்கிற ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் கொடுப்பாராக. நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் தண்டம், நான் எதுக்கு இருக்கேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லாத மகனே மகளே. கர்த்தர் உனக்காக எழுந்தருள்வார். எனக்காக 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 யாருமே இல்லைன்னு சொல்லாத மகனே, உனக்காக எழுந்தருள்வார். உனக்காக எழுந்து நின்று உன் பட்சமாய் பேசுவார். என் பட்சமாய் பேசுறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லவே வேண்டாம். அன்றைக்கு போர்த்திபாருடைய மனைவி நிமித்தம் அவன் பொய் குற்றம் சாட்டப்பட்டு அவன் நிற்கும் பொழுது அவன் பக்கமாக பேசுறதுக்கு, யோசேப்பு பக்கமாக பேசுறதுக்கு யாருமே இல்லை. அவன் நிரபராதி, அவன் தவறு செய்யவில்லை என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை காண்பித்து கொடுத்தார். அவன் உண்மையுள்ள என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், கர்த்தர் நீ உண்மையுள்ள பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவார். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு. டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. Amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.